முருகப்பெருமானை புதிதாக வழிபட துவங்கி இருப்பவர்களுக்கு மட்டுமின்றி முருக பக்தர்கள் பலருக்கும் இருக்கும் சந்தேகம், முருகன் நம்முடன் இருக்கிறாரா? முருகனின் அருள் நமக்கு கிடைக்குமா? கதைகளில் கேட்பது போல் நம்மை காப்பாற்றவும் முருகன் வருவா என்ற கேள்விகள் பலரது மனதில் இருக்கும். சில ஆன்மீக அறிகுறிகள் மூலம் முருகன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமானை மனதார நினைத்து பக்தியுடன் வழிபடும் பக்தர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். முருகன் மீது தீராத பக்தி, நம்பிக்கை வைத்து போதும் முருகனையே நினைத்துக் கொண்டிருப்பவர்களும் ஏராளமாக உள்ளனர். முருகன் மீது என்னதான் பக்தி இருந்தாலும் மனதிற்கு சில நேரம் சில சந்தேகங்களும் தோன்றும். அதாவது, நாம் நினைப்பது போல் முருகனும் நம்மை நினைக்கிறாரா? நாம் பேசுவது முருகனுக்கு கேட்குமா? நம்முடைய வேண்டுதல்கள், கஷ்டங்கள் அவருக்கு தெரியுமா? முருகனுடைய அருள் நமக்கு இப்போது கிடைக்கும் என்பது போன்ற உணர்வுகள் உங்களுக்குள் வந்து செல்கிறது என்றால் இந்த தகவல் உங்களுக்காக தான். நீங்கள் வணங்கும் முருகன் உங்கள் பக்கத்திலேயே எப்போதும் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சில அறிகுறிகளால் தெரிந்து கொள்ளலாம். இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறது என்றால், முருகன் உங்கள் கூடவே நிழல் போல் இருந்து அவரது அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். முருகன் அருள் இருப்பதற்கான 5 அறிகுறிகள் என்ன என்று விரிவாக காண்போம். வாருங்கள். 1. உங்கள் வாழ்க்கையிலிருந்து சிலர் திடீரென தூரமாக விலகிச் செல்கிறார்கள். அதனால் உங்களுக்கு தீராத மனவேதனை ஏற்படுகிறது என்றால், உங்கள் வாழ்க்கையில் பின்னால் அந்த நபர்களால் வரப்போகும் பெரும் துன்பம் மற்றும் ஆபத்திலிருந்து முருகன் உங்களை காப்பாற்றியுள்ளார் என்று அர்த்தம். சிறிது நாட்களுக்கு பிறகு நீங்களே அதை உணர்வீர்கள். இன்று யாருடைய பிரிவு உங்களுக்கு தீராத மனவேதனையை தருகிறதோ, சிறிது நாட்களுக்கு பிறகு அவர்களின் பிரிவு நல்லதாக நினைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். இது நடந்தால் முருகன் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். 2. சில சமயங்களில் காரணம் எதுவும் இல்லாமல் மனம் மிகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறீர்கள் என்றால், அது முருகன் உங்களுடைய மனதை தொடும் நேரம். அது முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்று அர்த்தம். 3. உதவிக்கு யாருமே இல்லையே என நீங்கள் கலங்கி தவித்து போய் இருக்கும் சமயத்தில் எதிர்பாராத ஒருவரிடம் இருந்து உதவி வருகிறது என்றால், முருகனின் அருள் எப்போதும் உங்களை விட்டு விலகாமல் உங்களை சுற்றி கவசம் போல் இருந்து காத்துக்கொண்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். 4. இதற்கு முன் உங்களுக்கு பயமாக இருந்த விஷயம் தற்போது உங்கள் மனதில் நம்பிக்கையாக மாறுகிறது. எதையும் சமாளிக்கும் மனதைரியம் வருகிறது. உங்கள் முன்மலை போல் பெரிதாக இருந்த விஷயங்கள் இப்போது ஒன்றுமில்லாததாக தோன்றி மனதிற்குள் இதுவரை உணவாக ஒரு நம்பிக்கை மற்றும் தைரியத்தை உணர்கிறீர்கள். பிரச்சனைகளை புதிய கோணத்தில் கையாள முடிகிறது என்றால் அது உங்களுக்குள் முருகன் அருள் ஊடுருவ துவங்கியுள்ள நேரமாகும். 5. நீங்கள் தனியாக இருக்கும்போது முருகனின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. முருகன் தொடர்பான விஷயங்கள் உங்கள் கண்களில் படுகிறது. தனிமையை உணராமல் மனதில் உற்சாகம், மகிழ்ச்சி, தைரியம், ஒரு துணை இருப்பதாக உங்கள் மனம் உணர்கிறது என்றால் முருகன் உங்கள் பக்கத்திலிருந்து யாம் இருக்க பயமேன் என உங்களுக்குள் நம்பிக்கை ஊட்டி துணை நிற்கிறார் என்று அர்த்தம். இது போன்ற அரிய தகவலுக்கு நமது மாகிஸ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.